Hello friends, welcome back to guruslifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம basics of tailoring பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து 5 types of pleats தான். அத பார்க்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். First வந்து நம்மளோட ரெகுலர் one sided pleat தான் பார்க்க போறோம். பாருங்க, இப்போ நம்ம துணி எடுத்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமா சின்னதா மடிச்சு நம்ம ஒரு சைடுல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லைனாக்கா ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக உள்ளே மடிச்சுக்கோங்க. மடித்து ஒரே பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் வைக்கலாம், ரைட் சைட்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு என்ன வாட்டம் இருக்கோ வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு இதில் ஒரு பெரிய ப்ளீட் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாகவும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஸோ சின்னதும் எடுத்துக்கலாம், பெருசும் எடுத்துக்கலாம். இந்த பெருசெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கர்ட் தைக்கிறோம், ஒரு பாவாடை சட்டைக்கான பாவாடை தைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்னது வந்துட்டு நம்மளோட ஃப்ரில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ப்ளீட் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஃபோல்டு பண்ணி நம்ம நார்மலாக தைக்கிறது தான். நான் இங்கே ஃபோல்டு பண்ணுறதுக்கு 3 இன்ச் துணி எடுத்துருக்கிறேன். லென்த் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம முன்னாடி எடுத்தோல ப்ளீட்ஸ் அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். தையல் வந்து நீங்கள் ஓப்பனாக இருக்கிற பக்கத்தில் போடணும், மடிச்சிருக்கிற பக்கத்தில் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தையலை ஓப்பனாக இருக்க பக்கத்தில் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இதுவும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கலாம். உங்கள் இஷ்டம்னா ப்ளீட்டோட டைரக்ஷன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் மடித்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது மோஸ்ட்டாகவே நம்மளோட பாவாடையிலலாம் கீழே வச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்கர்ட்ஸில் எதில் வேணுமோ டாப்ஸ்லலாம் வச்சு தைச்சிக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம துணியோட கெட்ட பக்கத்தில் இருக்கிறோம். இதில் வந்து 2 சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. இதில் நான் வந்துட்டு மடித்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதை பீக்கோ கூட பண்ணிக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம் தான். பீக்கோ பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப அழகாக ஒரு லுக் கொடுக்கும். அது அழகாக மடிஞ்சு இருக்கும். உங்களோட கார்னர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 2 பக்கமும் நான் மடிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சின்னதாக 1/4 இன்ச்லேயே மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும். இதோட விட்த்து லென்த்து எல்லாமே உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு 4 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். அதனால 2 இன்ச்சில் சென்டரில் ஃபுல்லாகவே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோட்டு மேலே தான் நம்ம தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக உங்கள் 2 விரலையும் வச்சு இப்படி உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக எடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களோட ஃப்ரில் எல்லாமே. இந்த மாதிரி சின்னதாக உள்ளே தள்ளி எடுங்க. இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போது இதை வந்து நான் இங்கே ஒரு சாம்பிள் ஸ்கர்ட் மாதிரி ஒன்று தைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கீழே மடிச்சடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எப்படி வச்சு இதை அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சென்டர் எடுத்துருக்குறோம்ல, இதை வந்து என்ன அளவில் எடுத்துருக்குறோன்னா 2 இன்ச்சில் நம்ம எடுத்து சென்டரில் தையல் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ஸ்கர்ட்டோட கீழே இருந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தச்சு வச்சுக்கிற இந்த ஃப்ரில்ஸை எடுத்து அந்த சென்டரோட வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே நம்ம 2 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டிருக்கிறோம். அதனால உங்களோட ஸ்கர்ட்டுக்கு மேலே தான் இது இருக்கும், கீழே பெறலாது. இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரில். இதை நம்ம ஸ்கர்ட்ஸில் இல்லை ஃப்ராக் எதில் வேணுமோ நம்ம வச்சு தைச்சிக்கலாம்.
அடுத்தது நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து ஒரு குழந்தையோட இடுப்பளவு 20ன்னு இருக்குது, மொத்த சுத்தளவு 20. இப்போது நம்ம ஒரு சைடுக்குன்னு எடுத்தோன்னா அப்போ 10ன்னு வரும். நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் எவ்வளோ எடுத்துக்கணும்னாக்க 20 இன்ச் எடுத்துக்கணும், அதாவது அதோட டபுளாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தையலுக்கு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு சைடுக்கு மட்டுமே நம்ம 22 இன்ச் எடுத்துக்கணும். அப்புறம் நான் இங்கே வந்துட்டு பாக்ஸ் ப்ளீட் 2 இன்ச்சுக்கு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய துணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நான் டோட்டலாக 2 இன்ச்சாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இதை எப்படி மடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் 2ஆவதாக மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த மார்க்கிங்கை கொண்டு போய் ஃபஸ்ட்டு மார்க்கிங்கில் வைக்கணும். இந்த மாதிரி மடித்து கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒன்னில் வச்சுக்கணும். வச்சுட்டு தையல் போடணும். அதே மாதிரி தேர்டை வந்துட்டு நீங்கள் 4th வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பக்கமும் செகண்ட் ஒன் இன்னொரு பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். 5th கொண்டு போய் 4th வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கப்புறம் இருக்கிறத அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற மார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ மாறி மாறி இருக்குன்னு உங்களோட டைரெக்ஷன்ஸ். கரெக்டான மார்க்கிங்கில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணி நம்ம இப்போ மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. உங்களோட பாக்ஸ் ப்ளீட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் உங்களோட பாக்ஸ் ப்ளீட்ஸ். இந்த மாதிரி பாக்ஸாக உங்களுக்கு வரும். இது நார்மலாக நம்ம குழந்தைங்களோட ஸ்கர்ட் இல்லை பினோஃபார்ம்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தைக்கலாம். யூனிஃபார்ம்லலாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். அடுத்தது நம்ம கேதரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் சைஸை மாற்றணும். இது வரைக்கும் நான் 2 வச்சு தைச்சிட்டு இருந்தேன். இப்போது இதை 3.5 இல்லைனா 4க்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாக நமக்கு வேணும். நான் இங்கே வந்துட்டு 3.5 எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட துணியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் மடிச்செல்லாம் அடிக்காமல் சும்மா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் நீட்டுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்பவே பெரிய தையலாக இருக்கும். பாருங்கள், 2ஆம் நம்பரில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட இருந்துச்சு தையல். இப்போ 4ஆம் நம்பரில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக இருக்கும் உங்களோட தையல். இப்போது இது நம்ம எப்படி ஒரு கேதரிங்காக மாற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போது ஒரு பக்கத்தில் வந்து தையல் போட்டு முடிச்சிருக்கீங்கல்ல, அந்த நூலை 2த்தையும் பாபின் நூலையும் மேலே இருந்து நூல்கண்டு நூல் வருதுல்ல, அது 2த்தையும் இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ பிரிச்சாச்சு. பாபினோட நூலை கீழே விட்டுருங்க. மேல் நூலை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக தள்ளுங்க. பொறுமையாக தள்ளுங்க, ரொம்ப வேகமாக இழுக்காமல் பொறுமையாக மேல் நூலை மட்டும் பிடிச்சிட்டு தள்ளுங்க. பாபின் நூலை தொடவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கார்னரில் நீங்கள் 1 இன்ச் விட்டுருங்க. விடலைனாக்கா அப்புறம் வெளியே வந்துடும். அதனால் விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மேல் நூல் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கோம், பாபினை டச் பண்ணவே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேதரிங் ஃப்ரில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளோட ஸ்கர்ட்ஸில், பஃப் ஸ்லீவில் எதில் வேணுமோ நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இதில் வந்து இதோட இடைவேளை எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நெருக்கமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை தூரமாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம 5 டைப் ஆஃப் ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.